திமுக எங்களுடைய அரசியல் எதிரி. அவர்களை நோக்கி செய்யக்கூடிய அரசியலுக்கான பதிலை நாங்கள் கூட்டணி கட்சியிட்ட விலக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக நான் திருமானங்கிட்டே நாங்கள் விலக்கியிருக்கோம். அதாவது பனையூர் பாபு உங்களுக்கு தெரியும், பழைய எம்எல்ஏ, அவரை கூட்டிட்டு போய் விசிகேவை உடைச்சி முக ஸ்டாலின் அவர்கள் 2 மணி நேரம் ப்ரோக்ராம் நடத்துறாரு. இது வரைக்கும் யாராச்சும் ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம், ஒரு எக்ஸ்எம்எல்ஏ கூட்டு ப்ரோக்ராம் திமுக நடத்திருக்குமா? அப்படின்னா விசிகேக்கு என்ன மெசேஜ்? நீங்கள் எங்களை விட்டு போயிட்டீங்களா, உங்கள் கட்சியை நாங்கள் உடைக்க போகிறோம் அப்படின்னு என்ன மெசேஜ் கூட? திரு முக ஸ்டாலின் அமைதியாக இருப்பார். திரு ஏ ராஜா அண்ணன் பேசுகிறாரு, அது அவருடைய பேச்சு கிடையாது. அவர் ஃபோன் பண்ணி நீங்கள் கடுமையாக அட்டாக் பண்ணுங்க, நான் அமைதியாக இருக்கிறேன், நான் நல்லவர் மாதிரி இருக்கிறேன் ஃபேஸ் வச்சுக்கிட்டு. ஆனால் கீழே இருக்கக்கூடிய எல்லா ஒரு பொதுச்செயலாளர் லெவலில் இருக்கிறவங்க பேச விடுவாங்க, துணை பொதுச்செயலாளர் பேச விட்டுருவாங்க. பேசிட்டு அது அவருடைய உரையது, எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி அரசியலை கடந்த 50 வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க திமுக. திரு முக ஸ்டாலின் அவர்கள் தன் கீழே இருக்கவங்கள ஒருமையில் பேச வைக்கிறது. ஆனால் அவர் பேசாத மாதிரி ஒரு நடிப்பு அரசியல் பண்ணுறது. அப்போ விசிகேவை உடச்சி திரு பனையூர் பாலு எக்ஸ்எம்எல்ஏ உட்கார வச்சு 2 மணி நேரம் ஒட்டுமொத்த கட்சியும் நடத்துகிறாங்க அறிவாலயத்தில். அது என்ன மெசேஜ்? நீங்கள் எங்களை விட்டு போயிட்டீங்களா, அப்போ விசிகேவை நாங்கள் உடைக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய பேர்த்த பேசுகிறோம். ஆளுநர் திரு ஷானவாஸ் கிட்ட முன்னாள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் டைரெக்டாக கூட்டு பேசிட்டு இருக்காரு, எங்கள் கட்சிக்கு வந்துருக்குன்னு. அப்போ விசிகே ஒரு நேர்மையான முறையில் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க, ஆட்சியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த கட்சியை எப்படி உடைக்கணும்? இந்த எண்ணம் தான் அவங்க பண்ணையார்த்தணும். இந்த ஆதிக்கத்தை தான் நாங்கள் உடைக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் எல்லா கட்சியோடைய தோழர்கள் நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். நாங்கள் இந்த பண்ணையார்த்தனத்தையும் திமுக ஆதிக்கத்தையும் எப்பொழுதும் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதுதான் எங்களுடைய மெசேஜ். அதனால் மரபை நாங்கள் மீறலை. முதலமைச்சர் பேசிய வார்த்தைகள் தெர் இஸ் ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். 4 நாட்களாக முதலமைச்சருக்கு அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ நான் அப்பயே சொன்னேன், பேசலாம் சொன்னேன். எப்போ பேசுவாரோ அந்த நேரத்தில் பேசும்பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு அதிர்வலை உருவாக்குவார்னு அந்த அதிர்வலையை நேர்மையான முறையில் உருவாக்கிட்டு இருக்கார். குறிப்பாக சட்டசபை என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல்வருக்கும் அவருடைய அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அது ஒரு ரீல் ஸ்பாட்டு, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது போன ஆட்சியில் சட்டமன்றம் எப்படி நடந்துருச்சு பார்த்துறீங்களா? பழைய முன்னாள் அமைச்சராக இருந்த திரு மூர்த்தியாக இருக்கட்டும், நாசர் அவர்கள் இருக்கட்டும், எப்படி பேசுவாங்க தெரியுமா? ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வாழ்க்கையை ஆரம்பித்த திரு உதயநிதி அவர்கள் ஏதோ இந்திய போராட்டத்தில் தியாகம் பண்ண மாதிரி அந்த கல்லை எடுத்தாரு, இந்த கல்லை எடுத்தாரு, பேசிய வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. நீ சட்டசபை அப்படி ஏதாவது நடந்துட்டு இருக்கா? முதலமைச்சரை பற்றி இப்போ ஏதாச்சும் புகழ்ந்து 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கோமா? ஸ்ட்ரெயிட்டாக சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கோம். மக்களோட பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கோம். எப்படி சட்டசபையை 5 வருஷம் நடத்தினாங்க, இந்த 4 நாட்கள் எப்படி நடந்துச்சுன்னு பாருங்க. ஜனநாயகப்படி, நேர்மையாக, மரபுப்படி பக்காவாக நடந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் பார்ப்பீங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டிமேட், இவங்கெல்லாம் புதியவர்கள், என்ன இவங்க பேசுவாங்க தான் வந்தாங்க. நாங்கள் அவங்க எழுப்பிய ஒவ்வொரு கேள்விக்கும் கரெக்டாக என்ன மரபோ, என்ன ஜனநாயகமோ, என்ன ஸ்கீம்ஸோ, மேகதாது பிரச்சனைனா உடனடியாக நாங்கள் கரெக்டாக பதில் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி ஜனநாயகப்படி சட்டசபை நடந்துட்டு இருக்கு. அது வழியில் நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவோம். அம்மோனியா அட்டாக் ஏற்பட்டப்ப முதல்வர் அதை மக்களை கவனிக்காம நடிகையுடன் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருந்தாரு அப்படின்னு டிஎம்கே ஐடிவிங்கள அதுதான் சொல்றோம்ல. இந்த மாதிரி கீழ்த்தரமான பிரச்சாரங்களை காமராஜர் காலத்தில் உருவாக்குனாங்க. ஜெயலலிதா அம்மா எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க. மரபுன்னு பேசுறாங்க. சட்டசபையில் சேலையை கிழிச்சது இந்த திமுக தான். மரபுக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது ஒரு தாட் இருக்கு. ஒரு அறிவு இல்லாத ஒரு மனிதர்கிட்ட தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்துடும். ஸோ அவங்ககிட்ட பொதுவாக இன்னைக்கு எந்த விதமான நேர்மையான சிந்தனைகளும் இல்லை. அதனால தனிப்பட்ட தாக்குதலை மேற்கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்கள் தேர்தலே புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். முன்னாள் அமைச்சர் ஏவாவேல தொடர்புடைய இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டு வராங்க. அது அந்தந்த டிபார்ட்மெண்ட் இயற்கையாக செய்யக்கூடியது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொத்துக்கள் இருந்தது மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு 2-3 மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலங்களும் பினாமிகளாக உருவாக்கியிருக்காங்கன்னா ஒரு அமைச்சராக பதவியேற்ற பிறகு என்ன சொத்து வந்துச்சு, தான் பேரில் சொத்து இல்லை, ஆனால் தன் மனைவி பேரில், தன் மகன் பேரில் சுற்றி இருக்க சொத்து இருந்தாலும் தவறு தான். அந்த தவறுகளை கண்டிப்பாக அந்தந்த ஏஜென்சி அவங்க மக்கள்கிட்ட கொண்டு வருவாங்க. சட்ட ரீதியாக நிரூபிப்போம். தேங்க்யூ.